நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட பேரண்ட் நாங்க இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிக்கிறதான பிரேம் சார் ஜெகதீஷன் சாரோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நாங்க படிச்சு 20 வருஷம் ஆகுது. பிரேம் சார் இருந்தாரு, ஜெகதீஷன் சார் இருந்தாரு, 20 வருஷம் இருந்தோம். அந்த டைம்ல எல்லாம் அந்த சாருங்கெல்லாம் அது மாதிரி தப்பான எங்க மேல எந்த ஒரு இதுவும் நடந்தது கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா தான் அந்த சாருங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. அவங்க எங்க பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பா இருந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த சாருங்களை 2 பேருமே எங்களுக்கு விடுதலை செய்யணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையுமே நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு சொல்லிக்கிறோம், அவங்க 2 பேரையுமே நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் இது ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஒரு நல்ல ஆசிரியர்களை நாங்க இழக்கக்கூடாது. அதுக்காக நாங்க உங்களிடத்துல நாங்க கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அங்க 2 பேரையும் எங்களுக்கு விடுதலை செஞ்சு தரணும் நீங்க. சரிங்களா? எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா அவங்களும் இந்த ஸ்கூல்ல இருக்கணும். அவங்க இருந்தா எங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும்ன்றதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன். என் பொண்ணுக்கு அப்பா கிடையாது. ஜெகதீசன் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தப்பா நடப்பாரு? அவர் வெறும் ஆசிரியரா இருந்தா தப்பா நடந்திருக்கலாம். அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எல்லா குழந்தைங்களையும் பார்த்தவர். எதுக்கு இப்படி வீணா பழி போடுறீங்கன்னு கேக்குறேன். அவர் தப்பானவர் கிடையாது. இப்ப வரைக்கும் மாணவர்கள் மட்டும் தான் போராடுறாங்க. இதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா என் குழந்தைங்களோட பேரண்ட்ஸா நாங்களும் இந்த போராட்டத்துல கலந்துப்போம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.